சிம்ம லக்னத்திற்கு பாதகாதிபதி ஏழில் இருந்தால், அதாவது செவ்வாய் ஏழில் இருந்தால் ஆண்களுக்கும் பெண்களுடைய ஜாதகத்துக்கும் என்ன பாதகத்தை செய்வார் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். சிம்ம லக்னம் என்பது ஒரு ஸ்திரராசி. இதற்கு மேசம் பாதகஸ்தானமாகவும் அதன் அதிபதி செவ்வாய் பாதகாதிபதியாகவும் வருவார். சுகத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் அதிபதியாகவும் புகழையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய 9ஆம் அதிபதியாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம லக்ன அதிபதி சூரியனுக்கு மிகவும் நட்பு கிரகமாகவும் அந்த செவ்வாய் இருக்கிறார். ஆனால் அதே செவ்வாய் பாதக ஆதிபத்தியம் பெறும்போது மிகப்பெரிய கெடுதல்களையும் செய்கிறார். இப்படி இருவரும் பாவக அதிபதி செவ்வாய் பாதகாதிபதியாக 7ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் பொழுது என்ன பாதகத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தால் திருமண வாழ்வில் மட்டுமே பெரிய பிரச்சனைகளை கொடுக்கிறார். கூட்டுத் தொழில், நண்பர்கள் இவர்களுக்குள்ளும் பிரச்சனைகள் உண்டாகிறது. கணவன் மனைவி பிரிவு அல்லது கணவனோ மனைவியோ இளவயதில் இறந்து விடுவது போன்றவைகள் நடக்கிறது. பெரும்பாலும் பெண்களின் ஜாதகத்தில் சிம்மம் லக்னமாகி பாதகாதிபதியான செவ்வாய் 7இல் அமரும் போது மிகவும் இளவயதில் தங்களது வாழ்வை இழந்து விடுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. பெண்களின் ஜாதகத்தில் கலஸ்திரகாரகனும் மங்களகாரனுமான செவ்வாய் பாதகஸ்தானம் என்ற ஆதிபத்தியம் பெறும்போது தனது பாதகத்தை வலுவாக செய்கிறார். இந்த வீடியோ பார்ப்பவர்களும் இந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் இருந்தால் கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் சொல்லுங்கள். சும்மா ஜஸ்ட் பேர் நேமெல்லாம் வேண்டியதில்லை, ஜஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷனுக்காக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.